உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். டெய்லி ஒர்க் போயிட்டு ஈவினிங் 8:00 இல்லைனா 9:00 தான் வருவேன். வந்துட்டு அவசரமா ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பி ஜிம்முக்கு போவோம். ஒரு சில நாள் வந்து சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ஜாப் வந்து ஃபீல்டு ஒர்க். நான் ஃபீல்டு தான் ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கணும். என்னால ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ஃபுட்டை மேக் பண்ணி லஞ்சை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடும்போது நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸும் வியூஸ் அதிகமா கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுக்காக நான் இதை விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. எனக்கு இந்த பாதையிலே தோத்துட்டு போறது, இந்த கிவ் அப் பண்ணிட்டு போறது, அந்த சீனே இங்க இல்ல. ரொம்ப நாளா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். அது ஒன்றும் இல்ல, பேண்ட் கொஞ்சம் ஈரமாயிருச்சு, அதை காய வச்சுட்டு இருந்தேன். சாரி. இன்னைக்கு ஒரு மஜாவான ஷோல்டர் ஒர்க் அவுட் டே தான். ப்ரீ ஒர்க் அவுட்டா ஒரு பனானா, ஒரு மனமான காஃபி அடிச்சு குடிச்சு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ஷோல்டர் பிரஸ் ஒரு 3 செட் அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணி முடிச்சு. நெக்ஸ்ட் லேட்டரல் ரைஸ் ஒரு 3 செட் அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணி முடிச்சு. அப்புறம் காய்ஸ் நான் ஒர்க் அவுட் முடிச்சு ரூமுக்கு வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிரும். பட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே யாரும் மோட்டிவேட் ஆகிட்டு 11 மணிக்கு சாப்பிடாதீங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. எனக்கு டைம் இல்ல, அதனால நான் அப்ப சாப்பிட்றேன். அப்புறம் ஸ்ட்ரக்ஸ் ஒரு 3 செட் அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு கார்டியோ ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் गाइस. நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட் கொடுங்க. ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இதான் गाइस நம்மளோட கரண்ட் பாடி கண்டிஷன். கட்டிங் ப்ராசஸ் ஏதோ போயிட்டு இருக்கு. அடுத்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல ரைஸ் பிளஸ் ஒரு 250 கிராம் சிக்கனை வச்சு இன்னைக்கான போஸ்ட் ஒர்க் அவுட் மீல முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிருது. நான் தூங்குறதுக்கு 11:30 ஆயிருது. அப்புறம் அடுத்த நாள் அம்மா கால் பண்ணி தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஊருக்கு கிளம்பி ஒரு 3 டேஸ் ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதனால என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. இருந்தாலும் கம்பேக் கொடுத்துடலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வலிமையா இருங்க. நன்றி.